ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்கள்கிட்ட பேசி. அதான் இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஹாய் உறவுகளே. நல்லா இருக்கீங்களா? கதை எப்படிங்க போயிட்டு இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? நான் ஏன்னா ஏற்கனவே இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போகணும்னு ஆரம்பத்திலே எப்படி மைண்ட்ல ஃபிட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், நீங்க கூட சொன்னீங்க, ஏன் மகாக்கு இப்படி ஒரு விஜய்னு ஒன்று போட்டிருக்கீங்க, கார்த்திக் இது நல்லா தானே இருந்து, அவங்களே பேர் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே, எப்பவும் கார்த்தியும் மகாவும் தானே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டோரியை வச்சிருந்தேன். ஆனா இவங்களுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதான் இப்படி கொண்டு வந்தேன். ஆனா சத்தியமா நினைச்சே பார்க்கல. எல்லாருமே மகா கார்த்திக் தான் பார்த்திருக்கீங்க. என் ஸ்டோரியில மட்டும் இல்ல, நிறைய ஸ்டோரியிலே மகா கார்த்திக் தான் பேருங்கிறதே செட் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது விஜய நிறைய பேர் ஏத்துக்கிட்டீங்க. இப்போ எல்லாரும் மகா கார்த்திக் வேண்டாம் மகா விஜய்ன்னு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்லயே நான் இவங்க தான் பேரு, ஸ்டோரி இப்படிதான் கொண்டு போகணுங்கிறத ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன், நிறைய ஸ்டோரி சேஞ்ச் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கூட இதா இருக்கும், உங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதான் வேண்டாம், நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்திக் மகாவை பேர் பண்ணிடலான்னு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா கமெண்ட்ஸ்ல எல்லாரும் எல்லாரும் ஒன்னு ரெண்டு பேரை தவிர எல்லாரும் விஜய் மகா விஜய் மகான் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் அவங்க ஸ்டோரி முடிஞ்சுங்க. இன்னும் அவங்க இந்த ஸ்டோரி முடியிற டைம் தான் வருவாங்க, வராம இருக்க மாட்டாங்க. ஆனா நான் தான் மகாக்கு வழக்கம் போல பேரு. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால இன்னும் நெக்ஸ்ட் நான் போடுற ஸ்டோரியில கண்டிப்பா விஜய் மகாவும் இது பேர் போடுற மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் விஜய் மகாக்கு ஏன் போடலன்னு என்ன திட்டினாலும் திட்டுவீங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் மகான்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இது சேஞ்ச் பண்ணா இன்னும் ஸ்டோரி நல்லா இருக்காதுங்க. நான் இப்படிதாங்கிறத நினைச்சு வச்சிருக்கேன். அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் மகாவோட ஸ்டோரி வந்து ரியல் ஸ்டோரி. ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு நடந்த இன்சிடென்ட், அதை தான் ஸ்டோரியா நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். இது உண்மையா நடந்தது தான். அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி, ஆனா அந்த பையன் இறந்துட்டான். நான் இதுல இறந்தது மாதிரி காமிக்கல. அப்படிதான் நானும் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு பேர் ப்ரே பண்ற அளவுக்கு இருக்கும்போது நம்ம அப்படி காமிச்சா நல்லா இருக்காதுல்ல. அதான் அந்த ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் இறந்த மாதிரி காமிக்கல. இதுல மகா விஜய் பண்றாங்களா இந்த பேரு, இவங்களோட ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பேரு ரேவதி. இறந்து போன பையன் பேரு சஜு. அவங்களோட ஸ்டோரி வச்சு தான் நான் அதை யோசிச்சு பண்ணேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கார்த்திக்கு மகா தான் பேரு. இந்த ஸ்டோரி முடியறத வர எண்ட்ல விஜய் கொஞ்சம் வருவாரு. அப்புறம் நம்மளோட எபிசோட் 50வது எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 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 மட்டும்தான். உங்களோட அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அப்புறம் கதை இன்னும் நல்லா விறுவிறுப்பா தான் போகும். உங்களுக்கு எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க கமெண்ட்ல. சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க பாக்குறதுக்காக தான் நம்ம ஸ்டோரியே எடுக்கிறது. போர் அடிக்கிற மாதிரி இருந்தா மாத்துறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா கார்த்திக் பேரை மட்டும் மாத்த சொல்லாதீங்க ப்ளீஸ். இன்னும் அடுத்தது காயத்ரி கௌதம், அவங்களோட ஸ்டோரி வரும். நான் எல்லா ஸ்டோரியும் ஒன்று போல காமிக்கலான்னு தான் பார்த்தேன். எல்லா ஸ்டோரியும் ஒன்று போல காமிச்சா உங்களுக்கே குழம்பிடும். அதான் ரெண்டு ரெண்டு ஸ்டோரியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரியா, விக்ரம், அப்புறம் மகா, கார்த்திக் இவங்களோட ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இடையில இடையில அவங்களையும் காமிச்சிருப்பேன். இன்னும் அவங்க ஸ்டோரியும் மெயினா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.